தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மதிமாறன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறார் நெடுமாறன். அவர் உயரம் சராசரிக்கு குறைவாக இருப்பது ஒரு குறைபாடாக உணராத வகையில் தந்தை எம்எஸ் பாஸ்கரும் சகோதரி இவானோ அவர் மீது அன்பு செலுத்துகிறாங்க. கல்லூரியில் படிக்கும்பொழுது பேராசிரியரை காதலித்து சென்னைக்கு சென்று விடுகிறார் இவானா. இதனால் இவானா நெடுமாறனின் பெற்றோர் தற்கொலை செய்துகிறாங்க. அக்காவை தேடி சென்னைக்கு வருகிறார் நெடுமாறன். சென்னையில் அடுத்தடுத்து பெண்கள் சிலர் கொல்லப்படுவது, காணாமல் போவது ஆகியவற்றுக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறுகிறது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவுகிறார் நெடுமாறன். குற்றவாளிகள் யார், நெடுமாறனுக்கும் அவன் சகோதரி இவானாவுக்கும் நடப்பது என்ன என்பதை சொல்லுகிறது படத்தின் திரைக்கதை. உயரக்குறைவு குறைபாடு அல்ல என்பதையும், உருவத்தை வைத்து கேலி செய்வது இழிவானது என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்திருப்பதற்காகவே அறிமுக இயக்குனர் மந்திரா வீரபாண்டியனை பாராட்டலாம். உயரம் குறைவான நாயகனை பரிதாபத்துக்குரியவராகவோ திறமை கொண்ட சாதனையாளராகவோ சித்தரிக்காமல் இயல்பான மனிதனாக காண்பித்திருப்பது வரவேற்கத்தக்க மாற்றம். எமோஷனல் த்ரில்லர் என 2 வகைகளை உள்ளடக்கிய கதையை தொய்வில்லாமல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வெகுஜன மக்களின் படமாகவும் இது தேறுகிறது. அதே நேரம் தொடர் கொலைகளுக்கு பின்னால் உள்ளவர்களை நாயகன் கண்டுபிடிக்க கிளம்புவதற்கான காரணம் வலுவாக சொல்லப்பட்டிருக்கலாம். அது இல்லாததால் 2ஆம் பாதையில் த்ரில்லர் பாணிக்கு திரைக்கதை தடம் மாறுவதில் சிக்கல்கள் ஏற்படுது. கொலையாளிகளை நாயகன் கண்டுபிடிப்பது நம்பகத்தன்மையுடனும் சுவாரஸ்யமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு இன்னொரு குற்றவாளி இருப்பதாக சொல்லி காட்சிகளை நீளப்படுத்தி இருப்பது தேவையற்ற திணிப்பு. ஆனாலும் மொத்த படமும் 2 மணி நேரத்தில் முடிந்து விடுவதால் இந்த குறைகள் தொந்தரவாக தெரியல. அறிமுக நடிகர் வெங்கட் செங்குட்டுவன் வரவேற்கப்பட வேண்டியவர். புதுமுகம் என்றாலும் நம்ப முடியாத பங்களிப்பை தந்திருக்கார். முற்போக்கு எண்ணங்கள் கொண்ட தபால் ஊழியராக தன் குழந்தைகள் மீது பேரன்பு கொண்ட தந்தையாக எம்எஸ் பாஸ்கர் வழக்கம் போல முத்திரை பதிக்கிறார். இவானா நாயகரின் தோழியாகவும் காவல்துறை அதிகாரியாகவும் வரும் ஆராத்யா இருவரும் குறையற்ற நடிப்பு தந்திருக்காங்க. காவல்துறை ஆணையராக ஆடுகளம் நரேனும், அடுக்குமாடி குடியிருப்பு பாதுகாவலராக பவா செல்லத்துறையும் கவனம் இருக்கிறாங்க. வசனங்கள் படத்திற்கு பெரிய பலம். ஒசரத்தில் என்ன இருக்கு, உசுறுதான் முக்கியம் என்னும் ஒற்றை வசனம் படத்தின் உயரிய நோக்கத்தை அழகாக கடத்தி விடுகிறது. கார்த்திக் ராஜாவின் இசையில் பாடல்கள் இனிமை, பின்னணி இசையும் சரியான உணர்வுகளை கடத்துவதில் வெற்றி பெற்றிருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ரசிக்கலாம் இந்த மதிமாறனை.